Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் கல்லூரி விடுதியில் மாணவர்களே சமையல் செய்யும் வீடியோ பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரஞ்சயபுரம் பகுதியில் உள்ள அரசினர் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி அரசு கலைக்கல்லூரியில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே இந்த விடுதிக்கு காப்பாளர் மற்றும் சமையல் பணியாளர்கள் சரியாக வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களே சமையல் செய்து சாப்பிட்டு வந்துள்ளனர். மேலும் சமையலுக்கு அழுகிய காய்கறிகள் வழங்கப்படுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் விடுதியில் உள்ள மாணவர்கள் சமையல் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சட்டவிரோதமாக என்ஜின் ஆயில் நிறுவனம் நடத்திய நபர் சிக்கினார். திண்டிவனம் அடுத்த முளசூர் கிராமத்தில் உள்ள எண்ணெய் உற்பத்தி நிறுவனத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு பயன்படுத்தும் என்ஜின் ஆயிலை உரிய உரிமமின்றி தரமற்ற முறையில் உற்பத்தி செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்நிறுவனத்தின் உரிமையாளர் முருகன் என்பவர் சிக்கிய நிலையில் 27 பேரல்களில் இருந்த என்ஜின் ஆயில் பிடிப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் முறையான சோதனைகள் மேற்கொள்ளப்படாததால் போலி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் கழிவுநீர் சாலையில் ஆறாக ஓடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நெடுஞ்சாலைத்துறை மூலம் பேருந்து நிலையம் சந்திப்பில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கும் பொதுமக்கள் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விவசாயிக்கு சொந்தமான கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3500 கோழிகள் எரிந்து நாசமானது. கரும்பூர் ஊராட்சியில் தரணிராஜனுக்கு சொந்தமான கோழி பண்ணையில் மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் 8 லட்சம் மதிப்பிலான கொட்டகை மற்றும் 3500 கோழிகள் என சுமார் 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மாணவர்கள் 2 உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அடுத்த ரங்காபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 ITI மாணவர்கள் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த தடுப்பின் மீது மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் வந்த லாரி ஏறியதில் 2 மாணவர்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நல்வாய்ப்பாக மற்றொரு மாணவர் சூர்யா லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி நாமக்கல் நெடுஞ்சாலையில் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த கடைகள் அகற்றப்பட்டது. திருச்சி சேலம் இருவழிச்சாலையில் சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் கடைவீதி பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். காவலர்கள் புடைசூழ JCB கொண்டு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. காலை வேளையில் நடைபெற்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 4 ஆடுகள் பலியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேவிக்குப்பம் பேரணாம்பட்டு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன் சிறுத்தை தாக்கியதில் இளம்பெண் உயிரிழந்த நிலையில் மீண்டும் சிறுத்தை தாக்குதல் சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. விடிய அரசின் வனத்துறை வேலி அமைத்து வனவிலங்கு தாக்குதலை தடுக்க வலியுறுத்தியுள்ளனர்.